ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா நம்ம ரோஸ் எப்படி இருக்க பாருங்கள். இதுதான் அவ்வளோ பூவுது. ஃபஸ்ட்டெல்லாம் வாங்கிட்டு வந்த புதுசில், இது 5வது வருஷம் வாங்கிட்டு வந்த புதுசில் ரொம்ப பூ பூத்துச்சு. எல்லாம் வெட்டிட்டு இப்போ பாருங்கள், ஒரே ஒரு கிளை மட்டும்தான் இருக்குது. அப்புறம் பாருங்களேன், இந்த ரோஸு பட்டு போத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஐயோ என்னடா பட்டு போத மாதிரி இருக்குன்ட்டு அப்புறம் இதுக்கு உரத்தண்ணி இந்த மாதிரி ஊற்றினேன். வீட்டில் உள்ளது பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகாக லோட்டஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு என்ன பண்ணேன்னா, வாழைப்பழம் அதோட தோல் எடுத்துகிட்டு வந்து ஒரு 3 நாள் இந்த பாருங்கள் ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். ஊற வச்சு இந்த செடிகளுக்கு ஊற்றும் பொழுது எல்லாம் பசுமையாக அப்படியே இது பூ பூக்காது கூட அப்படியே பூக்கிற அளவிற்கு அவ்வளோ அழகாகுது. இது தண்ணியை வந்து பூஞ்செடிகளுக்கு மட்டும் நான் ஊற்றுவது. மல்லி, முல்லை இந்த மாதிரி செடிகளுக்கு ஊற்றும்போது பார்க்கவே அழகாக இருக்கும். ரோஸ் செடி இந்த குட்டி குட்டியாக இருக்கும் பொழுது நமக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி செடி முல்லை பார்த்திங்களா. அப்புறம் ரோஸ் இதுக்குள்ளே 2 வச்சுருக்கிறேன். இந்த சைடு ஒன்று, அந்த லாஸ்ட்டுக்கு ஒன்று வச்சுருக்கு. இது வந்து ஜிக்னிக்காய் வந்து கொடி ஏற்றி விட்ருக்குறோம். 6 மாதம் காய் வரும். அந்த லாஸ்ட் வரை இருக்கும். காய் வந்தோடனே கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். பட்டு போனதை கூட இவ்வளோ அழகாக கொடுக்குறது. பாய். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.